வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் அவன் குக்கர் எதுவும் யூஸ் பண்ணாமல் கடாய் யூஸ் பண்ணி பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பனானா கேக் பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பழத்தை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கப் போல் உருக்கின வெண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்லேருந்து 3/4 கப் போல் சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வானிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் மாவு பொருட்கள் எல்லாம் நல்லா அரிச்சு சேர்த்துடலாம். முதல்ல 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா கேக் பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு அலுமினியம் டின் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அது உள்ளேயும் சைட்லேயும் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கலவையை ஒரு தடவை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக் மோடில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை 2-3 தடவை நல்லா தட்டிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம பேக் பண்ணிடலாம். முதல்ல கடாயை ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் சின்ன ஸ்டாண்டு இல்லைன்னா இதே மாதிரி சின்ன தட்டு வச்சுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற மாவு கலவையை உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் போல் வெயிட் பண்ணலாம். இப்போ 40 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நாம் இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். நம்ம எடுக்கிற பாத்திரத்தை பொறுத்து வேகிற அளவு மாறுபடும். நான் 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதோட ஓரங்களை ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கலாம். நல்லா எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதோட மேலே நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம்.
பட்டர் பேப்பர் எடுத்தாச்சு. இப்போ நாம் கேக்கை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நாம் வந்து கட் பண்ணிடலாம். கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் வந்து இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.